Oppo அவங்களோட Reno 8 சீரிஸை லான்ச் பண்றாங்க. இங்க இல்ல சைனால வர 23 மே 23 சைனால வந்து லான்ச் பண்றாங்க. 3 போன் இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது Reno 8 and 8 Pro 8 Pro Plus அப்படினு சொல்லிட்டு 3 போன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இந்த 3 போன்ஸ்ல சில விஷயங்கள் மட்டும் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. மத்தபடி டிசைன் ஆகட்டும் மத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கிட்டத்தட்ட சிமிலரா இருந்தது. ப்ராசஸர்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இந்த ஹை எண்ட் வேரியன்ட் இருக்கு பாத்தீங்களா Pro Plus அந்த வேரியன்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு மத்த போன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படிங்கறத ஒரு சின்ன கம்பேரிசனை கடைசில பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பிரைஸ் வருது, எப்போ வருது, என்ன அப்படிங்கறத எல்லாத்தையுமே பார்க்கலாம். Hello friends, welcome back to DBZ. Reno 8 சீரிஸை பொறுத்த வரைக்கும் டிசைன் 3 போன்ஸுமே சிமிலரா பாக்ஸி டிசைனா இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஃப்ரண்ட்ல ஒரு நல்ல ஒரு கிளீனான நீட் டிஸ்பிளே இருக்க போகுதுங்கிறது கன்ஃபார்ம். இந்த பேக் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்போல ஃபிளாக்ஷிப் போனா வர்றது ரெனோ சீரிஸ் தான். ஆனா மற்ற கண்ட்ரீஸ்ல அப்படி கிடையாது. ஃபைண்ட் எக்ஸ்னு ஒரு சீரிஸ் லான்ச் பண்றாங்க, ஃபைண்ட் சீரிஸ்னு. அதுல ஃபைண்ட் 5Xனு ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணாங்க. அந்த போனோட ஒரு சிமிலர் டிசைன் தான் டைம் இந்த ஓப்போ ரெனோ 8 சீரிஸ்ல எடுத்துட்டு வராங்க. கேமரா லைட்டா பேக்ல போடப்பா இருக்கும். 3 கேமராஸ் வந்து பேக்ல பிளேஸ் பண்ணிருக்க மாதிரியான ஒரு டிசைன் தான் அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. பேக் கிளாஸ்ல கொடுக்க போறாங்க. இந்த டைம் வந்து நமக்கு மல்டி கலர்ஸ், அதாவது எப்படி சொல்றது, 2-3 நார்மலான பிளசன்ட் கலர்ஸும் இருக்க போகுது, அதே நேரத்தில் கிரேடிங் கலர்ஸும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. டிசைன்ஸ்லயுமே எப்பயும் போல ஓப்போஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. போன 7 சீரிஸ்லயுமே இந்த டைம் அதனால டிசைன்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெட்டரான ஒரு டிசைன் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே அமலட்டா இருக்க போது, அதுவும் 120Hz ரெஃப்ரெஷ் இருக்கக்கூடிய ஸ்கிரீனா இருக்க போது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா பிரைட்னஸ் லெவல் என்னங்கிறது கரெக்டா அந்த அளவுக்கு தெரியல. ஆனா 1300 Hz வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா டிஸ்பிளே ஒர்த்தா இருக்கும். ஆனா ப்ரோ பிளஸ் வேரியன்ட்ல அது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. கன்ஃபார்மா தெரியல. இப்போதைக்கு இது ஒண்ணு மட்டும் நான் லைட்டா சொல்றேன், நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பாப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கரெக்டா அப்டேட் பண்ணிடுறேன். இந்த ஸ்மார்ட் போன்ல மெயினா அந்த கேமராஸ் ஃபர்ஸ்டே டிசைன்ல சொன்னோம், செகண்டாவே கேமராக்கு வரும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல பேக்ல 3 கேமராஸ் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா. அதுல பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் இருக்க போது, சோனியோட IMX 766 அந்த சென்சார் இருக்க போது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த சென்சாரை நீங்க எங்க பார்த்திருப்பீங்க? OnePlus ஸ்மார்ட் போன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. OnePlusோட கடைசியா வந்து 10 சீரிஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு கேமரா இங்க இருக்க போதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சென்சார் கொஞ்சம் பெரிய சென்சார், போட்டோஸ் எடுக்கும்போது நல்லாவே லைட்னிங் எல்லாம் பிக்கப் பண்ணி பெட்டரா எடுத்து கொடுக்கக்கூடிய சென்சார் தான். ஆனா ஏற்கனவே OnePlusல இருக்கே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் எனக்கு இருந்தது. சரி நான் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் சில சர்ப்ரைசஸ் இந்த போன்ல இருக்கு. செகண்டரியா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்கும், லீக்ல கவர் பண்ணிருந்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா பிளாக்ஷிப்பா வருது, வெறும் 8 மெகாபிக்சல் தான் அல்ட்ரா வைட் இருக்குமா பார்ப்போம். அதுக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுல 119 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டவுட்டா தான் போயிட்டு இருக்கு, பார்ப்போம். ஃபைனலா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, இது வழக்கம் போல இருக்கிற செட்டப் தான். கொடுப்பாங்களா இல்ல வேற ஏதாவது கேமராக்கு இது அந்த டாப் கேமரா ஏதாவது கொடுத்தாங்கன்னா, டெலிஃபோட்டோவாக்கி இது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேக்ரோவே கொடுத்து மொக்க பண்ணாம இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது 3 போன்ஸ்லயும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லீக்ட மட்டும் தான் இப்ப கவர் பண்ணிட்டு இருக்கோம், அதனால சொல்றேன். ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்கும். இது வந்து சர்ப்ரைஸ் இல்லை, ஏன்னா போன டைமே செல்ஃபி 32 தான் கொடுத்தாங்க. இந்த டைமே அப்படி ஒரு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. கேமரா செட்டப் ஓவரால ஓரளவுக்கு நல்ல டீசென்டான கேமரா செட்டப்பா இருந்தது. இந்த போன்ல ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு வரும்போது LPDDR5Xக்கான அந்த ரேம் டைப் 12 இல்ல 8 இருக்கலாம். 2 வேரியண்ட்டுமே அவைலபிளா இருக்கலாம். ஸ்டோரேஜ்னு வரும்போது FS 3.2ல நமக்கு 128 256 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் டைப் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த செட்டப் தான் இங்க இருக்க போகுது. இந்த போன்ல பேட்டரிஸ் அப்படின்னு வரும்போது போன டைம்ல இருந்து இந்த டைம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு எதுவும் கிடையாது. 4500 mAh இருக்க போகுது. ஆனா சார்ஜர்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த டைம் 18 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லாவே இருந்தது. மெயினா இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்க நமக்கு ப்ரோ பிளஸ் வேரியன்ட்ல டைமென்சிட்டியோட 8100 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸ்லி உண்மையா ரெனோல அப்படி கொண்டு வர போறாங்களா அப்படின்னு தான் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தது. ஏன்னா பொதுவா ஓப்போ அவ்வளவு சீக்கிரமா ஒரு பெஸ்டான அப்கிரேட தர மாட்டாங்க. ஆனா இந்த டைம் இப்படி ஒரு அப்கிரேட சூஸ் பண்ணியிருக்கிறது சூப்பரா இருந்தது. 8100 நீங்க ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா 888ஓட ஈக்குவல் பண்ணலாம் அந்த சிப்செட்டை. அதுக்கு ஒரு ஒர்த்தான சிப்செட் தான் 8100 அப்படிங்கிறது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல செம்மையான பெட்டர் ஒரு ஃபீலை வந்து கேமிங்க்கு இது கொடுக்கணும். இப்போ வரைக்கும் பெருசா இந்த சிப்செட் எதுலையும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஸ்மார்ட் போன்ஸ்லேயே தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சிப்செட் இந்த போன்ல இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல கண்டிப்பா 888 ஈக்குவல் பண்ணும்போது கேமிங்க்கு ஒரு அல்ட்ராசிட்டியான ப்ராசரா தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கன்ஃபார்ம். ஆனா இதுல இந்த செகண்டா ப்ரோ வேரியன்ட்ல 7th ஜென், அது 7th ஜென் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இதுவுமே ஃபர்ஸ்ட் டைமான சிப்செட் தான். இந்தியாவில் வர போன்ல ஃபர்ஸ்ட் டைமான சிப்செட்டா தான் இருக்கு. இந்த 7th ஜென் இருக்கும். எனக்கு என்னமோ அந்த ப்ரோ பிளஸ் வேரியன்ட் இந்தியாவுக்கு தூக்கிட்டு வர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு அந்த ப்ரோ வேரியன்ட்டோட நிறுத்திடுவாங்க. அதாவது 8, 8 ப்ரோ இல்ல 8 ப்ரோ லைட் இந்த மாதிரி 3 போன் தான் எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரோ பிளஸ் வேரியன்ட் ஏன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரைசிங் வந்து இவங்க எந்த லெவலுக்கு வைப்பாங்க? ஏன்னா ரெனோ சீரிஸ்ல
ஒரு அளவுக்கு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராசர் வைக்கும்போதே 40,000 ரூபா வரைக்கும் வைப்பாங்க. இவங்க 888 பர்ஃபார்மன்ஸ் வைக்கும்போதுல பிரைஸ் எங்க வைப்பாங்க, அது இந்தியாவில் எப்படி சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறதே பெரிய ஒரு அன்டவுட்டடாக தான் இருந்தது. அதனால கொஞ்சம் அது டவுட் தான். இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ராசஸ் தான். இவங்க ப்ரோ பிளஸ் வேரியன்ட்ல 8100 கொடுத்துருக்காங்க. அதே ப்ரோ வேரியன்ட்ல 7th ஜென் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒர்த்தான சிப்செட்டா இருந்தது. அதே மாதிரி லோ எண்ட் அந்த லைட் வெர்ஷன் ஆகட்டும், இல்லைன்னா நமக்கு இதாகட்டும் 8 அப்படின்னு லான்ச் பண்ணாலும் பேர் வந்து இதுதானே. இதுல டைமென்சிட்டியோட 1300 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல எல்லாமே வந்து சூப்பரான ப்ராசஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ப்ராசர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு சூப்பரான விஷயம் தான். இங்க பிரைசிங் பத்தி பேசணும்ல. பொதுவா போன டைமே ஒரு 30 ரூபா வரைக்கும் லைட் வெர்ஷன் போச்சு. இந்த டைம் வந்து ஒரு 30 to 45,000 ரூபா வரைக்கும். அதிகபட்சம் ப்ரோ வேரியன்ட் வந்து ஒரு 60,000 ரூபா வரைக்கும் பிரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் இப்படி ஒரு செட்டில்மெண்ட்ல தான் இந்த போனோட ரேட்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு மே 23 சைனால தான் லான்ச் ஆகுது. பிரைசிங் கரெக்டா எனக்கு தெரியல. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது ஒருவேளை பிரைஸ் என்ன தெரிஞ்சது அப்படின்னா நான் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கழிவு ஊத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து கழிவு ஊத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.